இந்த வாரத்துடன் இந்த இறைவனின் சொந்த பூமி கேரளத்தில் இந்த திருவாட்டாறு பற்றிய பகுதியை நிறைவு செய்து விடலாம் என்று நினைக்கிறேன். அவ்வளவு ஒரு சிற்ப சித்திர களஞ்சியமாக அந்த ஆலயம் இருக்கின்றது. அதனாலதான் அந்த ஆலயம் இந்த பகுதியினுடைய வரலாற்றை அவ்வளவு பாதித்து பல பேருக்கு உற்சாகம் தந்திருக்கின்றது. அதனால நம்ம பண்பாட்டில் கோயில் என்பது வெறும் இறை வழிபாடு, இறைவனை அடைவது, மனத்தில் ஒழுக்கத்தையும் அன்பையும் வளர்ப்பது இதோடு நின்று விடவில்லை. அந்த உயர்ந்த இன்பமானது கலைகளின் வழியாக நம்ம வாழ்க்கை முழுவதிலேயுமே இன்பம் தர வேண்டும். நல்ல சிற்பங்கள், நல்ல சித்திரங்கள், நல்ல சாப்பாடு. இந்த ஐஎஸ்ஆர்ஓட நிறுவனர் இருக்கார விக்ரம் சாராபாய், அவருடைய மனைவி மிருடாலினி சாராபாய்னு தமிழம்மா, அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம ஆலயங்களில் சமையல் கலை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு சொற்பொழிவாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம ஆலயத்துலலாம் சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அப்புறம் ஓவியம், கலைகள், அப்புறம் அரசியல், பஞ்சாயத்து, இப்படி ஆலயங்கள் என்பவை வெறும் இறை வழிபாட்டுக்கு மட்டும் அல்ல, சமுதாயத்தினுடைய மையங்கள். அதனால பார்த்தீங்கன்னா ஆலயங்கள்ல பெரிய பெரிய நிறைய ஒரு 1000 பேர் உட்கார்ற மாதிரி ஹால் இருக்கும். மதுரையில் ஒரு ஆலயத்தில் நாங்கள் 5000 திருவிளக்கு பூஜை வச்சோம். 5000 பேர் இருக்கிறதே தெரியல, அவ்வளவு பெரிய ஆலயம். அந்த கூடலழகர் அப்படின்னு ரயில்வே ஜங்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு பெருமா கோவில். அதனால நம்ம ஆலயங்கள் ஊர் முழுக்க அடங்கினாலும் ஆலயத்துல இடம் மிச்சம் இருக்கும். அப்படி ஆலயங்கள், அந்த மாதிரி சிற்பங்கள், அந்த மாதிரி வியாபார ஸ்தலம், அந்த மாதிரி கலைகள், கம்பனாகட்டும், திருவள்ளுவராகட்டும், கச்சியப்ப சிவாச்சாரியராகட்டும், தங்களுடைய கந்த புராணத்தையோ கம்பராமாயணத்தையோ எழுதினா ஆலயங்கள்ல வச்சுதான் அரங்கேற்றுவாங்க. அப்பதான் அந்த புத்தகத்துல மனிதனுடைய ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடிய அம்சங்கள் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி வியாபார ஸ்தலம், மாட்டு வியாபாரத்தை குறிப்பா கோவிலில் வச்சுதான் செய்ய வேண்டும் என்றே சாஸ்திரம் இருக்கின்றது. பஞ்சாயத்து போர்டுல நீதி வழங்குவது ஆலயத்துல தான் செய்யணும் என்று. இப்படி ஆலயங்களை பத்தி அவ்வளவு ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஆன்மீகம், அங்க வரவங்களுக்கு மன நிம்மதி, இதெல்லாம் பற்றி ஓஷோ ஆலயங்களில் அதிசய உண்மைகள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஐயப்பன் எனக்கு கொடுத்தாரு. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு நானே எனக்கு ஒரு புத்தகம் வாங்கிக்கிட்டேன். ஒவ்வொரு ஆலயமும் ஒரு சக்தி சுரங்கம். அதனால மனசுல நிம்மதி இல்லை அப்படின்னா அந்த ஆலயத்துல போய் உட்கார்ந்தாலே அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த அதிர்வுகள் நமக்கு இந்த மன நிம்மதியை கொடுக்கும். அந்த மாதிரி நல்ல இசைகள். என்னுடைய இசையறிவை நான் கொஞ்சம் வளர்த்து கொண்டவே உப்பிலியப்பன் கோவிலில் ஐப்பசி மாதம் அந்த விஷ்ணுவுக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் நடக்கும். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய வித்வான்கள் கேபி சுந்தராமான்லேருந்து சீராழி கோவிந்தராஜன்லேருந்து அரியக்குடியிலேருந்து மதுரை முனிவர்லையும் எல்லாரும் கச்சேரி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கச்சேரியில் வெளியூர்ல 1000 ரூபா வாங்குறவங்கெல்லாம் இங்க எனாமா கச்சேரி பண்ணிட்டு போவாங்க. அப்படி ஆலயங்கள் கலை மையங்கள், சமுதாய மையங்கள், அரசியல் மையங்கள், சிற்ப மையங்கள், சித்திர மையங்கள், இசை மையங்கள், நடன மையங்கள். அதனால ஆலயத்துலதான் நடன சாலைகள்லாம் நடக்கும். அப்புறம் தவ மையம். இப்படி இந்த ஆலயங்களை அப்படி வளர்த்துருக்கிறாங்க நம்ம பெரியவங்க. அதனுடைய புதுமையும், அதனுடைய மெருகும், அதனுடைய அழகும், அதனுடைய புனிதத்தன்மையும் குறையாதபடி பாதுகாப்பது நம்முடைய லட்சியம். திருவட்டாறு ஆதிகேஸ்வர ஆலயம் சிற்ப சித்திர களஞ்சியமாகும். விலங்குகள், பறவைகள் கோயில் சுற்று வட்டாரத்திலும் பிற இடங்களிலும் இருக்கும். அதாவது இது என்ன ஒரு சாதாரண செய்தி என்று சொல்லலாம். உலகத்துல செமிட்டிக் மதங்கள் என்று சொல்லுவார்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள். அந்த மதங்களிலெல்லாம் விலங்குகளை உருவமாக சித்தரிப்பது அவங்க கருத்துல பாவம். அதனால நீங்க தாஜ்மஹால்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விலங்கோட சிற்பங்கள் கூட இருக்காது. பூ இருக்கும், தாவரங்கள் இருக்கும், ஆனா சிற்பங்கள் ஒன்று கூட இருக்காது. நம்ம ஆலயங்கள்ல
விலங்குகள் இருக்கும், யானை இருக்கும், மான் இருக்கும், புலி இருக்கும், பசு இருக்கும், காளை இருக்கும், அப்புறம் புது புது மிருகங்கள் இருக்கும். அப்ப இந்த மிருகங்களும் வணங்கப்பட வேண்டியவை. அதனாலதான் நம்ம ஆலயங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு காளை வாகனம், விஷ்ணுவுக்கு கருடன் வாகனம், முருகனுக்கு மயில் வாகனம், ஐயப்பனுக்கு சில கோவிலில் யானை வாகனம், சில வாகனத்தில் புலி வாகனம், பிள்ளையாருக்கு மூஞ்சூறு வாகனம். இப்படி இந்த வாகனங்கள் எல்லாம் இறைவனை நினைவூட்டுபவை. ஒரு கோயிலை பற்றி ஒரு புத்தகம் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த கோயிலில் இருக்கிற சில சாமிகள் என்னென்னு எனக்கு அடையாளம் தெரியல. அப்போ நம்ம கேந்திரத்தினுடைய அந்த தலைமை சிற்பி ஐயா எஸ்கே ஆச்சாரி அவர்களை கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு சில சாமிகளை அடையாளம் தெரியலையா, நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப சொன்னாரு, அவர் எந்த வாகனத்து மேல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் கையில என்ன ஆயுதம் வச்சிருக்கிறாரு, இதை வச்சு அது என்ன சாமின்னு தீர்மானம் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ மலேசியாவில் உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்தியாவிலேருந்து போன நிறைய இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்லாம் இருக்காங்க. அங்கே ஒரு கோவில் இருப்பது திரௌபதி அம்மனா மாரியம்மனா அப்படின்னு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. ஏன்னா இந்த ரெண்டுலையும் வழிபாடு ரொம்ப வித்தியாசமானது. அப்போ அந்த மலேசியா ஹைகோர்ட் வந்து அந்த பிரச்சனையை காஞ்சி பெரியவர்கிட்ட சொல்லிச்சு. காஞ்சி பெரியவர் சொன்னாரு, அந்த சிற்பத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பன் கழகத்தினுடைய தலைவர் ஷா கணேசன் அப்படின்னு நகரத்தார், அவர் அங்கே அனுப்பிச்சு அந்த கோவிலில் பார்த்து இது வந்து திரௌபதி தான், இது வந்து மாரியம்மன் இல்லை அப்படின்னு ஒரு ஆதாரத்தோட நிரூபிச்சாங்க. அப்போ இந்த கோவில்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு, அந்த கோவில் கலைகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு. அதனால கோவில் சுவர்களில் பார்த்தீங்கன்னாக்க மான், சிங்கம், காளை, புலி, யானை, பாம்பு, இந்த மாதிரி பல சிற்பங்கள் எல்லாம் அங்கே இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொன்றுக்கும் வேதத்தில் புராணத்தில் தத்துவ பின்னணி உண்டு. இப்போ உதாரணமா சிலந்தின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. சிலந்தி வந்து நம்ம இந்து மதத்துல ஒரு பெரிய தத்துவம். எப்படி ஒரு சிலந்தியானது தன்னுடைய எச்சிலிருந்தே வலை பின்னி அதிலேயே இருக்கின்றோ, அதே போல இறைவன் தன்னிடமிருந்தே இந்த உலகத்தை உண்டு பண்ணினான். ஆகவே இந்த சிலந்தி என்பது வேதாந்தத்துல ஒரு பெரிய உருவகம். அதனால சிலந்தி இருக்கும். நீங்க திருவானக்காவல போறீங்கன்னாக்கா சாமி பார்க்கறதுக்கு அடுத்தபடியா முக்கியத்துவம் அங்க அந்த சிலந்தியை பார்த்துட்டு வரணும். அது மாதிரி நீங்க காஞ்சி வரதராஜர் கோயில் போனீங்கன்னா பள்ளி பார்த்துட்டு வரணும். இந்த மாதிரி இந்த உருவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆன்மீக முக்கியத்துவம் உண்டு. இப்போ வந்து என்வைரன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல அல்லது ஒரு மாநிலத்துல எத்தனை விதமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த இடம் ரொம்ப பாதுகாப்பானது, அந்த இடத்துல இயற்கை வளங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புது புது இந்த கரு மாற்றங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணி புதிய வகை தாவரங்கள், புதிய வகை மிருகங்கள், நிறைய பால் கொடுக்கக்கூடிய பசுக்கள் இதெல்லாம் உற்பத்தி பண்றதுக்கு அந்த பழைய இனங்களை பாதுகாத்து வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கின்றது. அப்போ சென்னையில பள்ளிக்கரணைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த பள்ளிக்கரணையில சதுப்பு நிலம் ஏரி, அந்த ஏரியில ஒரு வகையான கோர புல்லு, அந்த கோர புல்லு அது வந்து ஒரு வகையான நெல். அந்த நெல்லிலிருந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ஒரு நெல் வகை ஜீன் மாற்றத்தை உண்டாக்கி இன்றைக்கு விளைச்சலை பெருக்கி இருக்கிறாங்க. அதுக்கு மூல அந்த கரு எங்கிருந்து கிடைச்சது? இந்த பள்ளிக்கரணையில இருக்கிற ஒரு வகையான கோரப்புல்லில் இருந்து கிடைச்சது. அந்த மாதிரி உலகம் முழுவதும் இந்த நார்த்தங்காய், எலுமிச்சங்காய், ஆரஞ்சு பழம், பம்பளி மாசு, சாத்துக்குடி, இத்தகையான அந்த சிட்ரிக் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த புளிப்பு இன பழம் செடிகள், அதுக்கு எல்லாத்துக்கும் ஆரிஜின் எங்க இருக்கு? மேகாலயாவில் சில சுண்ணாம்பு குகைகள்ல இருக்கிற சில வகையான எலுமிச்ச மரங்கள். அந்த எலுமிச்ச மரங்கள்ல இருந்து கருவை எடுத்து இந்த கருமாற்றம் செய்யும் போது விளைச்சல் அவ்வளவு நிறைய கிடைக்குது. இப்ப நாக்பூர்ல வந்து ஆரஞ்சு தொழில் எவ்வளவு புகழ் பெற்றிருக்கு, ஜெர்மனியில ஆரஞ்சு தொழில் எவ்வளவு புகழ் பெற்றிருக்கு, பிரேசில்ல ஆரஞ்சு தொழில் எவ்வளவு புகழ் பெற்றிருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் சோர்ஸ் எங்கிருந்து வந்திருக்கு? மேகாலயால இருக்கு. அதனால இந்த இதுக்கு வந்து பல்லுயிர் பண்புன்னு சொல்லுவாங்க, பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க.
அந்த பயோடைவர்சிட்டி என்பது நம்முடைய கோவில்ல இருந்து ஆரம்பிக்குது. சோபிதராஜன்னு நம்ம கீதா சகோதரியுடைய மேலகிருஷ்ணபுதூரை சேர்ந்த ஒருத்தர். சோபிதராஜன் ஒரு கிறிஸ்தவர் தான். அவர் விருத்தாச்சல காலத்தில தமிழ் புரொஃபஸராக இருந்தார். தமிழ்நாட்டு ஆலயங்கள் அத்தனைக்கும் போய் ஆலயங்களில் தல விருட்சங்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு 650 கோயிலுக்கு போய் அந்த 650 தல விருட்சங்களை போட்டோ எடுத்து புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த சோபிதராஜ். அந்த புத்தகம் நம்ம கேந்திரத்துல வாங்கிடணும். அதுல அவரு எப்படி அந்த தல விருட்சங்கள்லாம் அந்தந்த ஊர்ல இருக்கிற நோய்களுக்கு மருந்தாக அமைகின்றன என்பதையும் எடுத்து விளக்கியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொருத்தர் தல விருட்சங்களின் மருத்துவ பயன்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதனால மரத்தை காப்பாற்றுவாங்க. அப்படி ஏதாவது காரணத்தினால அந்த மரத்தை காப்பாற்ற முடியலன்னு வச்சுக்கோ, அந்த மரத்தோட சிற்பத்தை வைப்பாங்க. மரத்துக்கு சிற்பம் எடுத்த ஒரே பண்பாடு இந்து பண்பாடு தான். நீங்க குற்றாலம் போனீங்கன்னாக்கா அந்த குற்றாலம் அருவியில நீராடிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த குற்றாலநாதர் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த குற்றாலத்துல குறும்பலா அப்படின்னு ஒரு வகையான பலா, அது தல விருட்சம். அந்த தல விருட்சத்துக்கு ஒரு சேலை வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆவுடையார் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா அங்க குருந்த மரம்னு ஒரு மரம். அந்த குருந்த மரத்தடியில தான் சிவபெருமான் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு திருவாசகத்தெல்லாம் உபதேசித்து ஞானம் கொடுத்தார். அந்த தலத்துல குருந்த மரத்துக்கு சிலை வச்சிருப்பாங்க. நீங்க மதுரை போனீங்கன்னாக்க கடம்ப மரத்துக்கு சிலை வச்சிருப்பாங்க. ஆகவே நம்முடைய மரங்களை நம்முடைய பெரியவர்கள் எப்படி கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய உதாரணம். அப்படி கொண்டாடாட்டா என்ன சார் ஆகும்? இந்த மரங்கள் இருக்குல்ல, அது தன்னுடைய வேர்களினால மண்ணை கவி பிடிச்சிக்கும். அந்த மரங்களை வெட்டினா அந்த வேற மண்ணை பிடிச்சு வச்சுக்கிற இந்த பிடிப்பு தளர்ந்து போகும். அப்ப மழை பெய்ஞ்சதுன்னு வச்சுங்க, அப்ப ஒரு பெரிய மண் சரிவு வரும். இப்ப உத்தராகண்ட் அப்படிங்கிற மாநிலத்துல எத்தனை கடந்த ஒரு வாரமா பேப்பரை திறந்தா அந்த உத்தராகண்டில் மரச்சரிவு தான். அதுல இத்தனை பேர் செத்தாங்க. ஒரு கிராமமே இல்லாம போயிடுச்சு. அந்த கிராமம் முழுக்க அப்படியே மலையினுடைய சரிவுல கீழே வந்துருச்சு. அப்ப அந்த ஆறுகள் காணாம போயிட்டாங்க, பல வாய்க்கால்கள் காணாம போயிடுச்சு அப்படின்னு இந்த மரங்களுடைய உற்சாகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மரங்களுடைய பெரிய பணி அப்படின்னா தன்னுடைய வேர்களால மண்ணை கவி பிடித்து கொள்வது. அதனால இப்ப தமிழ்நாட்டுல ஒரு புதிய இயக்கம் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஏரி கரைகள் இருக்குல்ல, குளத்தினுடைய கரைகள் இருக்குல்ல, அதுலலாம் நிறைய பனைமரம் வளர்ப்பது. அந்த பனைமரத்துக்கு என்ன குணம் உண்டு? அந்த ஏரியினுடைய கரையை பிடிச்சி வச்சுட்டு அந்த ஏரியினுடைய கரை உடையாம பாதுகாத்து அந்த தண்ணீர் நீண்ட நாள் அந்த குளத்துல இருக்கும். நான் இந்த சிவகிரி வாசுதேவநல்லூர் பக்கமெல்லாம் பணிபுரிந்த போது பார்த்துருக்கிறேன். அந்த சித்திரை வைகாசி வந்ததுன்னா ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்படுவாங்க. ஏன்? குளம் உடஞ்சு போயிடும், குளத்தினுடைய கரைகள் செம்மையா இருக்காது. அப்புறம் அந்த குளத்தங்கரையை சரி பண்ணினாக்க அந்த குளத்துல ரொம்ப நாள் தண்ணி இருக்கும், ஆடு மாடுகளுக்கு பயன்படும். ஆகவே நம்முடைய ஆலயங்களில மரங்கள், செடிகள், கொடிகள், புதர்கள், பாசி இதெல்லாத்தையும் சிற்பமாக சித்தரித்திருப்பார்கள். அதெல்லாம் அது சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடக்கூடாது. அந்த சாமியை கும்பிடுவது நம்ம சமுதாயத்தினுடைய கடமைகளை நமக்கு நினைவூட்டும். சிங்கம் இருக்கும். இத்தனைக்கு தமிழ்நாட்டுல சிங்கமே கிடையாது. தமிழ்நாட்டுல இயற்கையாக சிங்கம் பார்க்கவே முடியாது. நீங்க ஜூல தான் பார்க்க முடியும், மிருகக்காட்டு. ஆனாலும் கோவில்ல சிங்கம். அதுக்கப்புறம் மான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் புலி. நல்ல வேளை நம்ம களக்காடு முண்டாந்துறையில ஆயிரக்கணக்கான புலிகளை நம்ம பாதுகாத்து வச்சிருக்கிறோம். ஒட்டகம். தமிழ்நாட்டில் ஒட்டகம் ஒரு நேச்சுரல் அனிமலே இல்லை. ஆனா நம்முடைய மடங்கள்லாம் காலையில ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணணும்னு இருக்கு. அதுக்காக ஒரு ஒட்டகம் வச்சிருப்பாங்க. ஆகவே இந்த மிருகங்களை போற்றுகின்ற பண்பாடு என்பது நம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயத்துல மனிதன் இந்த விலங்குகளை காப்பாற்றி அந்த விலங்குகள் உயிரோடு இருக்கிற வரலையும் தான் மனுஷன் உயிரோட இருப்பான். அந்த விலங்குகள் அழிஞ்சுன்னு வச்சுங்க, மனுஷன் அழிஞ்சிடும். அதனால
ஃபரூக்கின்னு ஒரு முஸ்லிம் பேராசிரியர். அவர் வந்து மத்திய அரசினுடைய பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்பில் த சிக்ஸ்த் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். உலகத்துல உயிர்கள் 6 தடவை அழிஞ்சு திருப்ப வந்திருக்கு. இப்ப 6வது அழிவு ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் அழிகின்றன. இந்த உயிரினங்கள்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய சொல்றேன் இல்லையா, ஏற்கனவே டோடோன்னு ஒரு பறவை, அந்த பறவை என்ன பண்ணுமோ, ஒரு மரத்தினுடைய பழத்தை சாப்பிட்டு அந்த பழத்தினுடைய விதையை கொண்டு போய் எங்கேயோ 1000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போடுவோம். எந்த இடத்துல அந்த பழத்தினுடைய கொட்டை விழுமோ அந்த இடத்துல அந்த மரம் முளைக்குமா. அந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கத்திரிக்காய் பரவுவதில் யானைகள் மிகப்பெரிய பங்காற்றுகின்றன. யானைக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குமா, அதனால காட்டுல பல வகையான கத்திரிக்காய்கள் இருக்குமா. அந்த யானைகள் அந்த கத்திரிக்காயை சாப்பிட்டுட்டு ரொம்ப தூரம் அதை சாணம் போடும்போது அதோடைய சாணத்தோட சேர்ந்து அந்த விதை அந்த இடத்துல கத்திரிக்காய் முளைக்கும். இப்ப கத்திரிக்காயினுடைய பரவுதல்ல யானையினுடைய பங்கு. அப்ப இதுக்கு சிம்பயோசிஸ்னு பேர். பாட்னி ஜுவாலஜியில இது ரொம்ப இந்த தாவரத்தோட தான் இந்த தாவரம் இருக்கும் அப்படின்னு. இத மாதிரி எங்க சயின்ஸ் ஜியாலஜியிலேயே நீங்க தங்கம் தேடணும்னா இந்த வகையான கல் இருக்கிற இடத்துல நீங்க தங்கம் தேடுங்க. காப்பர் தேடணும்னா இந்த வகையான கல் இருக்கிற இடத்துல காப்பர் தேடுங்க. அப்ப இயற்கையில கூட இந்த கல் இருக்கிற இடத்துலதான் இந்த உலோகம் இருக்கும். அந்த மாதிரி அங்க வளரக்கூடிய செடிகள் இருப்பார்கள். அந்த செடிகளுடைய இலைய காய வச்சு எரிச்சு அந்த சாம்பலை அனலைஸ் பண்ணி அந்த மண்ணுல என்ன உலோகங்கள் இருக்குன்னு நாங்க கண்டுபிடிப்போம். அப்ப இயற்கையை வந்து பிச்சு 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 பார்க்க கூடாது. இயற்கை முழுவதற்கும் ஒரு உயிர். அப்ப இந்த போன நூற்றாண்டுல ஆரம்பத்துல வெர்னர் ஹைசன்பெர்க்னு ஒரு ஜெர்மனிக்காரன், அவன் தி இன்டர் கனெக்டட்னஸ் ஆஃப் தி ஹோல் கிரியேஷன், இந்த படைப்புல எல்லாரும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றார்கள். அப்ப கல்ல தாவரங்கள் சார்ந்திருக்கு, தாவரத்தை உயிர் மிருகங்கள் சார்ந்திருக்கு, மிருகத்தை மனிதன் சார்ந்திருக்கிறான், மனிதனை தாவரங்கள் சார்ந்திருக்கு. இப்படி ஒரு பெரிய வட்டம். அம்புரோஸ் பியர்ஸ்னு ஒருத்தர், அவர் வந்து உணவு அப்படின்னு ஒரு டிக்ஷனரி எழுதிக்கிறார். அந்த டிக்ஷனரி சொல்றாரு உணவு அப்படிங்கிறத பத்தி, புழு அது பாம்பின் உணவு, பாம்பு அது பன்றியின் உணர்வு, பன்றி அது மனிதனின் உணவு, மனிதன் அது புழுவின் உணவு அப்படின்னு எப்படி ஒரு வட்டமா எல்லாம் அமைஞ்சிருக்குது. புழுவை பாம்பு திங்கும், பாம்பை பன்னி திங்கும், பன்னிய மனுஷன் தம்பா, மனுஷனை புழு திங்கும். இப்படி இந்த வட்டம் எப்படி அமைந்திருக்கிறது? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. இதுதான் இந்து பண்பாட்டினுடைய ஆதாரம். அதனால ஒரு கோவில்ல போனா மெயின் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடக்கூடாது. அந்த கோயில ஒரு சுத்தினீங்கன்னாக்க நம்ம மூதாதையர்களுடைய இயற்கை அறிவு எவ்வளவு பெரிய. நான் மெட்ராஸு பைக்ராஸ் ரோடு பழைய புத்தக கடத்துல கம்பராமாயணத்தில் தாவரங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒருத்தர் PhD பண்ணியிருக்காரு. கம்பனுக்கு என்ன தாவர அறிவை பத்தி வளர்ந்துருக்கு. அந்த மாதிரி திருச்சியில ஒரு அம்மா வால்மீகி ராமாயணத்தில் தாவர அறிவு அப்படின்னு PhD பண்ணியிருக்காங்க ஒரு கிறிஸ்தவம். இப்படி நம்முடைய மூதாதையர்களுக்கு ஒரு அபரிமிதமான தாவரங்களை பற்றிய அறிவு இருந்திருக்கிறது. மான், புலி, ஒட்டகம். அப்புறம் மானை வந்து ஒரு பண்பாட்டினுடைய அடையாளமாக சொல்லுவாங்க. மான் இருக்கிற இடத்துல நல்லவங்க இருப்பாங்க, மான் இருக்கிற இடத்துல அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த அதிர்வுகள் ரொம்ப புனிதமாக இருக்கும். அப்ப விவேகானந்தர் சொல்றாரு, ஒரு நல்ல நாடுன்னு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ராத்திரி 12 மணிக்கு ஒரு பெண் பயம் இல்லாம உழவுவாள், வயலுக்கு போவாள், வேலை பார்ப்பாள் அப்படின்னு. நானும் கேந்திரத்துல மாமாஜின்னு ஒரு பெரியவங்க இருக்காங்க, அவங்க 2 பேரும் அகமதாபாத்ல இருந்து சோம்நாத் கோயிலுக்கு போயிருக்கோம். சோம்நாத்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும், மேற்கு பகுதியில எல்லாம் கொஞ்சம் சூரியாஸ்தமனம் லேட்டா தான் நடக்கும். ராத்திரி 11 மணிக்கு அம்மாமார்கள்லாம் வயல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, மான்கள் விளையாடிட்டு இருக்குது. ஓஹோ,
இதை பார்த்து தான் விவேகானந்தர் இப்படி சொன்னாரா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் சோம்நாத் போன போது சோம்நாத் விவேகானந்த கேந்திரத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ராத்திரி 11 மணிக்கு தான் நிகழ்ச்சியே ஆரம்பிச்சது. என்னதான் ராத்திரி 11 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறீங்களே, யார் வருவாங்க அப்படின்னா, சார் பாருங்க அப்படின்னா, அந்த ராத்திரி 11 மணி நிகழ்ச்சிக்கு நிறைய அம்மாமார்கள் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துதான் விவேகானந்தர் ஒரு பண்பாடு என்பது மான் பயமில்லாம உலாவணும். ஒரு ஆசிரமத்துல ஒரு தபசி, ஒரு சாமியார் நல்லவரா கெட்டவரான்னா அவரை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டாம். அவர் ஆசிரமத்தில் இருக்கிற மான்கள் பயமில்லாம குதிச்சு விளையாடிச்சுன்னா அந்த சாமியார் நல்லவர் தான். அங்க இருக்கிற மான் ஓடி போச்சுன்னு வச்சுக்கோ, அந்த சாமியார்ட்ட இன்னும் தவம் பலிக்கவில்லை என்ற அர்த்தம். அப்ப மான் தவத்தினுடைய அளவுகோல். அதனால சிவபெருமான் எப்பவும் கையில மான் மழுவேந்தின்னு மான் வச்சிருப்பார். அதுக்கப்புறம் புலி. இந்த புலி காட்டினுடைய ஒரு பெரிய பாதுகாவல். களக்காடு முண்டந்தரையில இந்த புல்கள், அந்த புல்லை உண்கிற ஆடுகள், அந்த ஆடுகளை உண்கிற புலி, இந்த மூணு ஒரு சமச்சீர்ல இருக்கு. ரொம்ப செடிகள் வளர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, உடனே ஆடுகள் வளரும். அந்த ஆடுகள் ரொம்ப எண்ணிக்கையில தெரிவிச்சுனாக்க அங்க புலிகள் எண்ணிக்கையா போடும். அந்த புலிகள் ரொம்ப ஆட தென்னிடுச்சு அப்படின்னாக்கா புலிகளுக்கு சாப்பாடு கிடைக்காம கிராமத்துக்கு புலி வந்துடும். இந்த களக்காடை சுத்தி இருக்கிற பல பகுதிகளில் நிறைய இந்த பிரச்சனை வரும். யானை ஊருக்குள்ள வந்துருச்சு, புலி ஊருக்குள்ள வந்துருச்சு, ஆடுகள் ஊருக்குள்ள வந்துருச்சு, பன்னி ஊருக்குள்ள பயிரை அழிச்சிருச்சு அப்படின்னு. அப்ப அதுக்கு உணவு சரியா கிடைச்சாதான் அது மலையை விட்டு கீழே வராது. அதனால என்ன பண்ணினாங்க, அங்க இருக்கிற அம்மாமார்கள் காடுகளை அழிக்காம இருப்பதற்கு அந்த அம்மாமார்கள் அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு டெய்லரிங் ட்ரெயினிங் படிப்பு கொடுத்தோம். இப்ப கூட அந்த டெய்லரிங் படிப்பெல்லாம் நடக்குது. அப்ப ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து காடுகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் பெண்கள் காட்டுல போய் விறகு ரொம்ப வெட்டக்கூடாது அப்படின்னு அந்த பெண்களுக்கு டெய்லரிங் பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க. எதற்காக சொல்லுகிறேன், சிம்பயோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து ஒன்றை ஒன்று வாழ வைப்பும். பரஸ்பரம் பாவயந்த ஸ்ரேய பரம பாப்சதி. நான் ஒன்ன வாழ வைக்கிறேன், நீ என்ன வாழ வை என்று மனித குலம் மட்டுமல்ல, இயற்கை முழுவதும் ஒன்றாக இருக்கிறது. முன்னெல்லாம் இயற்கையை மட்டும் சொன்னாங்க, இப்ப ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண் என்று அந்த கல்லை கூட சேர்த்துக்கிறாங்க. ஆகவே அதெல்லாம் மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாவை. நம்ம ஆலயங்கள் எல்லாம் இந்த உண்மையைத்தான் சொல்லுகின்றன. இதை போன்ற 138 சிற்பங்கள் நீங்க திருவட்டாறு கோயிலுக்குள்ள போனீங்கன்னாக்க ஒவ்வொரு இடமும் ஒரு சிற்ப களஞ்சியம், ஒவ்வொரு தூணும் ஒரு சிற்ப களஞ்சியம், ஒவ்வொரு வராந்தாவும் ஒரு சிற்ப களஞ்சியம், ஒவ்வொரு பிரகாரமும் ஒரு சிற்ப களஞ்சியம், ஒவ்வொரு சுவரும் ஒரு சிற்ப களஞ்சியம். அப்படி அந்த கோவிலை அப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க நம்ம பெரியவங்க. ஒட்டகம் தமிழ்நாட்டில் சிற்பமாக காணப்படுவது அரிதாகும். நான் இதுவரையிலையும் தமிழ்நாட்டில் நிறைய ஆயிரக்கணக்கான கோயிலுக்கு போயிருக்கேன். ஒட்டக சிற்பம் ஒரு கோவில் இருப்பது ரொம்ப ரொம்ப அரிது. கிளி, அன்னம், கொக்கு முதலிய சிற்பங்கள் 131 சிற்பங்கள் உள்ளன. இந்த பறவைகள் மனிதனுடைய கனவுக்கும் கற்பனைக்கும் அடையாள சின்னம். ஒரு ரொம்ப ஃபேமஸ் ஒரு சினிமா பாட்டு உண்டு தெரியுமா, சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அப்படி. அதாவது மனுஷனுக்கு பிறந்த உடனேயே பறக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருமா. அதை தான் அந்த கவிஞர் எழுதியிருக்கிறார். அதனால நம்ம கோவில்கள்ல கிளி, கொக்கு, அன்னம், காக்கை இதெல்லாம் இடம்பெற்றது. மனுஷனுடைய அந்த விண்வெளியை நம்ம வெல்ல வேண்டும் என்ற ஆசை. அதுக்கு அடுத்தது அப்படி மட்டும் 131 சிற்பங்கள் இந்த கோவில்ல இருக்குன்னு ஒருத்தர் எண்ணி கணக்கை எழுதியிருக்கிறார்கள். பாம்பு சிற்பங்கள் 111. பாம்பை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மனிதனுடைய முதுகெலும்புக்குள்ளே இருக்கிற மூலாதாரம் அப்படிங்கிற அந்த சக்தியினுடைய பாதை, அதுதான் சுஷுப்தின்னு சொல்லுவாங்க, முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. அதனுடைய அடையாள சின்னம் தான் பாம்பு. இந்தியாவில் எல்லா மதமும் பாம்பை வழிபடுகின்ற மதங்கள். நாக வடிவில் பெண் சிற்பங்களும் உள்ளன.
பாதி மனிதன் பாதி பாம்பு. இதெல்லாம் வந்து சார் இயற்கையில இப்படி எல்லாம் இல்லையே அப்படின்னு சொன்னா கனவுல. கனவு ஒரு வகையான உண்மைன்னு தானே சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அதனால கனவுல பாம்பு வடிவில பெண், மீன் வடிவில பெண், யானை வடிவத்துல சிங்கம், இப்படி எல்லாம் கனவுகள் மனுஷனுக்கு வரும். அப்ப நிஜ வாழ்க்கையில நடக்காத எத்தனையோ காம்பினேஷன், இந்த உறவுகள், அது வந்து நம்ம கனவுல வரும். இதை வச்ச கனவினுடைய பயன் சொல்லுகின்ற சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. அவை சில சிற்பங்கள், மனித கற்பனைகள் தோன்றியவை. அப்படி 41 சிற்பங்கள் இருக்கின்றன. நெருப்பை கக்கும் சிங்கம், டிராகன் சொல்லுவாங்க, சைனாவில் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அதுக்கப்புறம் ராபின் பானர்ஜின்னு ஒருத்தர், அவருடைய சொத்தெல்லாம் நம்ம கேந்திர சகோதரிகள் வேலை செஞ்ச அந்த திறமையை பார்த்து கோடிக்கணக்கான ரூபாய் சொத்தை அவர் கேந்திரத்துக்கு எழுதி வச்சுட்டாரு. அவரை வந்து உலகத்துல 200 நாடுகள்ல அவரை பாராட்டி கொண்டாடி இருக்காங்க. அவர் வந்து இந்த இந்தோனேஷியாவுக்கு பக்கத்துல இருக்கிற பல தீவுகளுக்கு போய் அங்க உண்மையாகவே நெருப்பை கக்கும் சில பாம்புகள் இருக்கின்றன அப்படின்னு அதெல்லாம் பற்றி புத்தகம் எழுதியிருக்காரு. ஆகவே சில சமயம் நமக்கு வந்து இது கற்பனை, இது நிஜத்தை தாண்டியது, இதெல்லாம் புழு, இதெல்லாம் உயர்ந்த ஜாதிக்காரன் ஏழைகளை ஏமாத்துறதுக்காக எழுதின கப்சா அப்படின்னு சொல்றமே தவிர, உண்மையாகவே அப்படிப்பட்ட அவர் அந்த இந்தோனேஷியாவுக்கு பக்கத்துல த டிராகன் ஐலண்ட் அப்படின்னு அதுல வந்து நெருப்பை கக்கும் பாம்புகள், முதலைகள், சிங்கங்கள் அவை வாழுகின்ற அந்த தீவுக்கு போய் அதுக்கு ரொம்ப பாதுகாப்பா போகணும். அதுல போனவங்க திரும்பி வரவே ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் செத்துருக்காங்க, அது தெரியாம போயிட்டு செத்தவங்களும் உண்டு. அப்படிப்பட்ட அந்த ஆராய்ச்சி எல்லாம் நடந்திருக்கின்றது. யானை காளை உடலே உடலுடைய சிற்பம், அது வந்து இந்த சிற்பக்கலையில நிறைய இருக்கு. நம்ம விவேகானந்த ராக் மெமோரியல்லையே ஒரு சிற்பம் இருக்கு. அதை ஒரு பக்கம் பார்த்தா ஒரு யானை மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா ஒரு காளை மாதிரி இருக்கும். அது ரெண்டுக்கும் ஒரே தலை. அந்த யானையினுடைய தும்பிக்கை வந்து அந்த காளை மாட்டினுடைய அந்த முதுகுல இருக்கிற திமிலா இருக்கு. அப்ப ஒரு தலை ரெண்டு உடல். இதெல்லாம் மனிதனுடைய கனவிலே தோன்றுகின்ற அதீத காட்சிகள். அடுத்தது யானையின் துதிக்கையுடன் கூடிய அன்னக்கிரந்தி. சில அன்னப்பட்சிகளுக்கு யானை மாதிரி துதிப்ப இருக்குமா. இரண்டு உடலும் ஒரு தலையும் உள்ள சிங்கம். யாழி சிற்பங்கள். புருஷாமிருகம். இந்த புருஷாமிருகத்தை பற்றி ஏற்கனவே சொன்னேன். சிங்கம் போன்ற உடலும் மனிதனை போன்ற தலையும் உடையது. அதனுடைய பாலை கொண்டு வர வேண்டும் என்று தர்மராஜாவுடைய குரு சொன்னாரு. அதற்காக பீமன் வந்து கன்னியாகுமரியில 12 சிவாலயங்கள்ல அந்த புருஷாமிருகத்தை துரத்தி அதனுடைய பாலை கறந்து தர்மராஜாவுடைய யாகத்துல பயன்படுத்தினான் என்று இந்த திருவட்டாறு தலபுராணத்துல சொல்லியிருக்காங்க. அதை பற்றி போன வாரம் படித்தோம். அடுத்தது மலர்கள் வட்டம். அதாவது இந்த பூக்களை வச்சுக்கிட்டு மனுஷன் என்ன விளையாட்டு விளையாடி இருக்கான் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய அற்புதம். இங்க வந்து சுச்சீந்திரம் கோவில்ல மக்கள்மார் சந்திப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு சிவனும் பார்வதியும் குமார கோவில் பிள்ளையாரையும் குமார கோவில் முருகனையும் இங்க இருக்கிற பிள்ளையாரையும் சந்திப்பாங்க. அந்த சந்திப்பை என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளூர் பூக்காரர்கள் அலங்கார திறமையை காட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அங்க பயன்படுகிற பூக்கள் மட்டும் 1,00,000 ரூபா இருக்கும். பூவால சிவனை, பார்வதியை, முருகனை, பிள்ளையாரை அலங்கரிச்சு அந்த 2 கோஷ்டிக்கும் பெரிய போட்டியே வச்சிருவாங்க. அதுக்கு பரிசெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி இந்த மலர்களை பயன்படுத்தி என்ன அலங்காரம் அப்படின்னா கன்னியாகுமரியில பார்க்கணும். அவ்வளவு. எனக்கு வந்து தஞ்சாவூர் ஜில்லால புஷ்ப பல்லாக்குன்னு உண்டு. அதை பத்தி எனக்கு ரொம்ப பெருமிதம் உண்டு. அதை சுச்சீந்திரத்துல பார்த்த உடனே என்னுடைய கர்வங்கள்லாம் அடங்கி போச்சு. அவ்வளவு அழகா இந்த மலர்களை வைத்துக்கொண்டு இவ்வளவு விதமா அலங்காரங்கள் செய்வார்கள். அதுக்கப்புறம் அரு கோணம்.
இந்த ஷட்கோணம் என்று ஜாமெட்ரியில ரொம்ப முக்கியமானது. அப்படிப்பட்ட அந்த கோணங்கள் எல்லாம் சிவத்துல வச்சிருக்காங்க. வேல், சக்கரம் முதலிய சிற்பங்கள் 186 உண்டு. அப்ப மலர்களை மாலையா தொடுப்பாங்க, மலர்களை கிரீடமா செய்வாங்க, மலர்களை 2 பக்கமும் தொங்க விட்டு தொங்கல் அப்படிம்பாங்க, மலர்களை சேர்த்து கட்டி இண்டைன்னு சொல்லுவாங்க, மலர்களை அதுக்குள்ள பாரிஜாத மாதிரி சில மலர்கள்ல ஓட்டம் இருக்கும், அதுல நூறால போட்டு கோர்வைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மலர்களை மாலையா போடுற போது அதனுடைய நுனிய சேர்த்து கட்டினா அதுக்கு மாலைன்னு பேரு, தனியா தொங்க விட்டா அதுக்கு தொங்கல்னு பேரு. கிருபானந்த வாரியார் இந்த 63 நாயனாரை பத்தி நான் புத்தகத்துல தமிழர்களுடைய மலர்கலையை பத்தி ஒரு பக்கம் எழுதியிருக்காரு பாருங்க. மலர்கிறது ஏற்கனவே அழகு, அதை வச்சுட்டு தமிழன் விளையாட்டு இருக்கு பாருங்க, அவ்வளவு அற்புதமான. இதை நீங்க பார்க்கணும்னாக்க சுச்சீந்திரத்துல பார்க்கணும், தோவாளையில பார்க்கணும், ஹோசூர்ல பார்க்கணும், தஞ்சாவூர்ல பார்க்கணும். அப்படி மலர்களை வச்சுக்கிட்டு அவ்வளவு அலங்காரம், அவ்வளவு அழகு. ஏற்கனவே இறைவன் ரொம்ப அழகு. சர்வாணி பூதானி சம்பாதிச்சந்தி தத்துவனம் தத்துவனமீதி உபாசித்தவியம்னு வேதம் சொல்லுது. இறைவன் அவ்வளவு அழகா இருப்பாராம். அதனால மலரால இறைவனுக்கு அழகா, இறைவனால மலருக்கு அழகான்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்படி நம்ம பெரியவங்க மலர்களை வைத்து கொண்டு விளையாடி இருக்கிறார்கள். அப்ப மலர்களை தொடுத்து உதிர்த்து அந்த மலர்களுடைய இதழ்களை வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் முழுப்பூவை வச்சு கட்டியிருக்காங்க. அப்புறம் மலர்களுடைய ஜோடியா வச்சு கட்டியிருக்காங்க. இப்படி மலர் வழிபாடு என்பது இது. அதனால இந்த பூஜைங்கிற சொல் இருக்கு பாருங்க, அது தமிழ் சொல். பூஜை அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல் இல்லை, பூஜை அப்படிங்கிற தமிழ் சொல் தான் பூஜைங்கிறது சம்ஸ்கிருத சொல்லா மாறி இருக்கு. ஏன்? மலரார இறைவனை வழிபடுவதை கண்டுபிடித்தவனே தமிழன் தான். ஆகவே மலர் விசை ஏகினான் மானடி சேர்ந்தார் என்று வள்ளுவர் எழுதுறார் இல்லையா? அப்படி இறைவனே பூமியில அந்த மலருக்கு நடுப்புற உட்கார்ந்துருக்கிறாரு என்று அந்த மலருக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பை பற்றி தமிழர்கள் கொண்டாடி இருக்கிற மாதிரி நம்ம தமிழ் கேந்திரத்தில் எல்லா மாநிலத்தையும் சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்டையும் நான் விசாரித்த வரலையும் இந்த மாதிரி மலர் வழிபாடெல்லாம் வேற மாநிலத்திலலாம் இல்லைங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொன்னாங்க. அடுத்தது மனிதர், முனிவர், அரசர், கலைஞர்கள் 477 சிற்பங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த நாதஸ்வரக்காரங்க, மேளம் வாசிக்கிறவங்க, அப்புறம் பக்கீர்சாமின்னு ஒருத்தர் ஆலயங்கள் வளர்த்த இசைக்கலைன்னே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். மிக மிக அரிய அந்த வாத்தியங்கள் அது எங்கே கிடைக்கும்? ஆலயத்தில் கிடைக்கும். பஞ்சமுக வாத்தியம்னு ஒரு வாத்தியம். அந்த முகத்தில், அந்த வாத்தியத்தில் 5 இடத்துல கையால் தட்டுவதற்கு முகம் இருக்கும். அது திருவாரூரில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த கலையை இப்போ பெண்கள் ரொம்ப நல்லா பயில்றாங்க அப்படின்னு சொல்லி பஞ்சமுக வாத்தியத்தை பெண்கள் வாசிப்பது மிக மிக அரிது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருக்கோம். அந்த மாதிரி பாரி நாயனம்னு ஒரு நாயனம், அது கல்லால் செஞ்ச நாசம். அதை வாயில வச்சு ஊதுறது மகா கஷ்டம், மூச்சு முடிச்சு போயிடும். அப்போ பாரி நாயனம் அப்படின்னு சொல்லி, பாரிங்கிறது பாரிங்கிற சம்ஸ்கிருத சொல்லில இருந்தது. பாரின்னா ஹெவின்னு இருக்கும். அது கல்லில் செஞ்ச நாயனம் ஹெவியாக தானே இருக்கும். அதுக்கப்புறம் சங்கர கோயிலுக்கு போயிருந்தப்பார், அங்கே ஒருத்தர் முகநாயனம் அப்படின்னு வாயாலேயே நாதஸ்வரம் மாதிரி ஒரு சத்தம் எழுப்புவார், கச்சேரியை பண்ணுவார் அவர். இப்படி ஆலயங்கள் வளர்த்த அந்த சிற்பக்கலை, அந்த இசைக்கலை இருக்கு பாருங்க, வாத்தியக்கலை இருக்கு பாருங்க, அப்புறம் கையால் அடிப்பது, தாளம் போடுவது, வாயால் ஊதுவது, இப்படி பல வகையான வாத்தியங்கள் நம்முடைய கோவில். அது எல்லாத்தையும் கோவில் தூண்டில் செவுத்தில் சிற்பமாகவும் அடித்து வச்சிருப்பாங்க. அந்த கலை அழிஞ்சிடக்கூடாத, அந்த வாத்தியத்தை எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியணுமே. அதனால இதுக்கெல்லாம் கோவில்லையும் ஒரு ரெக்கார்டு, ஒரு டாக்குமெண்டேஷன் அப்படி கோவிலில்
பண்ணியிருப்பாங்க. அது 477 சிற்பங்கள் இந்த கலைஞர்களுடைய இருக்குது. அடுத்தது இந்த எல்லா கோவில்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள் இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? மக்களுடைய அடி மனத்துல உணர்வுகள் பீறிட்டு எழும். அதனால அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தி தான் நம்ம செம்மைசார் கலைகள்னு சொல்றோமே அப்படியெல்லாம் வந்தது. அதனால மொழி எப்படி மக்கள் பேசுகின்ற சாதாரண மொழி தான் மொழியினுடைய துவக்கம். மக்கள் வாசிக்கின்ற சாதாரண வாத்தியங்கள் தான் வாத்திய கலையினுடைய ஆரம்பம். மக்கள் சத்தமோட்டு பாடுறாங்களே அதுதான் இசைக்கலையினுடைய ஆரம்பம். மக்கள் சந்தோஷத்துல குதிச்சு ஆடுறாங்களே அதுதான் நாட்டிய கலையினுடைய ஆரம்பம். இதை பார்த்து சில கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, அதை ஒழுங்குபடுத்தி அதுக்கு ஒரு இலக்கணத்தை உண்டாக்கி அதுக்கு தான் செம்மைசார் கலைகள்னு சொல்லுவாங்க, கிளாசிக்கல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால சாஸ்திரங்கள்ல என்ன பண்ணுவாங்க, இந்த மக்களுடைய மனத்துல ஏறா வருது பாருங்க, அதுக்கு தேசின்னு பேர். தேசின்னா தேசம், நாட்டுப்புறத்து கலைகள். அதையே கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி அதுக்கு ஒரு இலக்கணம் உண்டாக்கி ஒரு ஆசிரியரை அதை கற்பித்து அதுக்கு ஒரு புத்தகம் போட்டு ஒரு கச்சேரியா பண்ணி அதை பத்தி விமர்சனங்களா இதுக்கு மார்கி. அப்ப தேசி மார்கி என்பது கலையினுடைய 2 பக்கம். சார் இதுக்கும் எனக்கு என்னதான் சம்பந்தம் அப்படின்னா, நீங்க தினம் தினம் முருகனை வழிபடுறீங்க இல்லையா, அந்த முருகனுடைய வள்ளி மனிதனுடைய மனத்திலே இயற்கையாகவே உண்டாகும் உற்சாகபூர்வமான கலைகளுடைய சின்னம், அடையாள சின்னம் தான் வள்ளி. வள்ளின்னா ஸ்பான்டேனிட்டி, தானே தோன்றுவது. அதுக்கு சாஸ்திரங்கள்லாம் கிடையாது. அதையே கொஞ்சம் சாஸ்திரத்துக்குள்ள போட்டு ஒழுங்குபடுத்தி குரு சிஷ்யனுக்கு கத்திச்சு அதை பத்தி புஸ்தகம் எழுதி அதை கலையாக்கினா அதுதான் தெய்வம். இந்த 2க்கு அதிபதி யாரு? முருகப்பெருமான். இந்த மாதிரி சிவனுக்கு கங்கையும் பார்வதியும், விஷ்ணுவுக்கு ஸ்ரீதேவியும் பூதேவியும், அந்த மாதிரி சூரிய பகவானுக்கு சாயாவும் சுவர்ச்சலாவும். இந்த மாதிரி 2 பொண்டாட்டி எல்லாம் இல்லை. இந்த வெள்ளவாசியில ஒரு மனைவி வச்சு வாழ்க்கை நடத்துறதே ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க. 2 மனைவி வச்சு எங்க வாழ்க்கை நடத்துறது? இதெல்லாம் மனித மனத்தில் உண்டாகும் 2 வகையான வெளிப்பாடுகள். ஒன்று தானே உண்டாவது, இன்னொன்று செயற்கையாக அதை கல்டிவேட் பண்ணுவது. இதைத்தான் வள்ளி தேவையான ஸ்ரீதேவி பூயேதி சாயா சுவர்த்தலா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்படி இந்த அந்த கலைஞர்கள் எல்லாம். அதனால திருவட்டாறு கோவில்ல குறவர்களுக்கு முக்கியத்துவம். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம சென்னையில திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் இருக்காரு இல்லையா, அவர் வருஷத்துல ஒரு நாள் மீனவர்களுடைய கடற்கரைக்கு போய் அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்துட்டு வந்துடுவார். ஏன்? ஆரம்ப காலத்துல முழு கோயிலும் அவங்களுக்கு தான் சொந்தமா இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா மற்ற ஜாதிக்காரங்க சாமியை பிடிச்சிட்டாங்க. ஆனா மூலத்துல அந்த கோவில் யாருக்கு சொந்தம்? மீனவர்களுக்கு தான் சொந்தம். அதனால எனக்கு தெரியும், வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்னுடைய சில நண்பர்கள் கோவில்லையே முதல் நாள் படுத்துப்பாங்க. அவங்க ரொம்ப உரிமையோட அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பார்த்தசாரதியை பார்க்கணும் அப்படின்னு முதல் நாளே படுத்துப்பாங்க, அவ்வளவு உரிமையோட. அதனால இறைவனை என்ன பண்ணுவாரு, அவங்க கிராமத்துக்கு ஒரு நாளைக்கு போவார். அந்த மாதிரி அம்பாள் கோவில்ல மயான கொள்ளைன்னு ஒன்று, கடவுள் ஒரு நாளைக்கு மயானத்துக்கு போவார். அந்த மாதிரி இந்த கிராமப்புற மக்களுக்கும் ரொம்ப சொபிஸ்டிகேட்டட், ரொம்ப ஆடம்பரமான உற்சாகம், சாஸ்திரம், சிற்பம், சித்திரம், இதனால வர கோயில்கள் இருக்கு பாருங்க. இதுல இருந்து பாமன மக்கள் கொஞ்சம் பிரிஞ்சு போயிட்டாங்க. திருப்பி அந்த உறவுகளை கொண்டு வருவதற்காக என்ன பண்ணுவாங்க, சரி அவங்களுக்கு கோவில்ல ஸ்பெஷல் உண்டு. அந்த மாதிரி மதுரை கள்ளழகர் இருக்காரு பாருங்க, ஒரு நாளைக்கு அங்க இருக்க கிராமப்புற மக்களுக்கு தான் அந்த கள்ளழகர்ல தேர் இழுக்கிற உரிமை உண்டு அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி வானமாமலை, நாம்புநேரி பெருமா கோவில், இந்த மாதிரி கோவில்கள்ல ஏழை பாமர மக்களுக்கு இருந்த இடத்த ரொம்ப பண்பாடுங்கிற பேர்ல பணக்காரங்க பிடிச்சுக்கிட்டாங்க, நகர்ப்புற வாசிகளை பிடிச்சுக்கிட்டாங்க.
திருப்பி அவங்களுக்கு உரிமை உண்டு என்று சொல்வதற்காக, சரி நீ 365 நாள் இந்த கோயிலில் வந்து வழிபட்டிய, உனக்கு ஒரு நாளாவது இந்த கோயிலில் ஒதுக்குறேன் என்று அவங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வழக்கம் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கோயில்களையும் இருக்கும். அகோபிலம் என்று நவ நரசிம்மர் இருக்கு பாருங்க, அந்த விஷ்ணு அவதாரத்துல அவர் ஒரு நாளைக்கு அந்த உள்ளூர்ல செஞ்சு லட்சுமின்னு ஒரு அம்மா, அந்த செஞ்சுங்கிறது ஒரு பழங்குடி மக்களுடைய இனம் அந்த அகோபிலம் ஏரியாவில், அந்த குடும்பத்துல மகாலட்சுமி அவதாரம் பண்ணினா, அதனால அவரை கல்யாணம் பண்ணிட்டா விஷ்ணு அப்படின்னு அந்த கிராமப்புற பெண்ணுக்கு, அந்த பழங்குடி பெண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் உரிமை உண்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா, நம்ம காயத்ரி அக்கா வந்து யோபாரதியோட ஒரு சிறப்பு இதழ் போட்டாங்க. அந்த சிறப்பு இதழில் ரங்கன் அப்படிங்கிறவர் வந்து எப்படி வந்து குகன், எப்படி வந்து சபரி, எப்படி குரங்குகள், இவங்களுக்கெல்லாம் ராமர் பேர்ல அன்பும் ராமர் பேர்ல உரிமையும் ராமருடைய பணியில பங்கு இருந்தது என்பதை பற்றி எடுத்து காட்டி, அயோத்தியில ராமர் கோவில் கட்டின போது கட்டாயமா குகனுக்கு, கட்டாயமா சபரிக்கு, கட்டாயமா குரங்குகளுக்கு அங்க ஒரு சந்நிதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்ப அயோத்தி ராமர் கோவில்ல சபரிக்கு குகனுக்கெல்லாம் சந்நிதி வந்துச்சு, வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே முதல்ல இருந்த இந்த உறவுகளெல்லாம் உடைச்சோம். இப்ப திருப்பி அந்த உறவுகளை கோந்து போட்டு ஒற்ற முயற்சிகள் நடக்கின்றன. அப்போதில் இந்த குறவர் சிற்பங்களுக்கு பழங்குடி மக்களின் வழிபாட்டு ஆலயம் தொடர்புடையது என்பதை காட்டுகிறது. அப்புறம் பல தடவை சொல்லியிருக்கேன், ராமானுஜர் வருவதற்கு முன்னாடி இந்த சைவ வைஷ்ணவ பேதம்ங்கிறதே கிடையாது. அதனால நமக்கு தீவிரமான பக்தி உண்டாக வேண்டும் என்பதற்காக அவர் நாராயண வழிபாட்டை வற்புறுத்திக்கலாம். இதை பத்தி அக்னி புராணத்திலேயே சொல்லியிருக்கு. நகிநிந்தா நியாயம்னு பேர், அதுக்கு பேரு. அப்ப நாராயணன் தான் உலகத்திலே உயர்ந்தவர் அப்படின்னாக்க சிவன் மட்டம் அப்படின்னு இல்லை. உனக்கு நாராயணன் பேர்ல இருக்கிற பக்தியை ஆழப்படுத்துவதற்காக அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணுமே தவிர, அந்த இடத்துல சிவனை நிந்தனை பண்ணினதா நீங்க பொருள் கொள்ளக்கூடாது அப்படின்னு அக்னி புராணமே சொல்லுது. அதனால சிவன் தான் உலகத்திலே உயர்ந்தவர் அப்படின்னா நாராயணன் மட்டம் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய மனத்தை ஒருமுகப்படுத்துவதற்காக நீ வழிபடுகின்ற அந்த சாமி ரொம்ப உயர்ந்தவர் என்று சொல்வதற்கு ஒரு உரிமை உண்டு என்று பிரம்மசூத்திரத்தில் வியாசரே சொல்லியிருக்காரு. இதனுடைய நோக்கம் மனத்தை ஒருமுகப்படுத்துவதற்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை புராணத்திலையும் சொல்லியிருக்கிறார். ஆகவே திருவட்டாறு ஆலயம் வந்து விஷ்ணு ஆலயமா இருந்தாலும் ஏராளமான சிவ திருமேனிகள், 265 சிவ வடிவங்கள் திருவட்டாறு ஆலயத்துல உள்ளது. சிவனின் வடிவங்களான மாதொருபாகன், ஏற்கனவே மாதொருபாகனை பத்தி சொல்லியிருக்கேன். மாதொருபாகன் அப்படின்னு சொல்ல பொதுவா எல்லாருக்கும் இந்த திருச்செங்கோட்டில் இருக்கிற சாமி ஞாபகம் தான் வரும். என்னை பொறுத்தவரையிலும் ரொம்ப பிரமாதமான அந்த அர்த்தநாரீஸ்வரர் படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, வாசுதேவன் நல்லூர்ல அர்த்தநாரீஸ்வரருக்கு ஒரு பிரமாதமான கோவில், நல்ல கிட்ட போய் பார்க்கலாம். அந்த கோவிலையே கேம்பு போட்டிருக்கோம். இப்போ கூட பரமகுரு மாவட்ட பண்பாட்டு போட்டியெல்லாம் அங்கே நடத்துகிறாரு. அந்த கோவிலில் போய் பார்த்தீங்கன்னாக்க இந்த சிவனுக்கும் பார்வதிக்கும் உள்ள அந்த ஒரு உருவத்தில் சிவபார்வதி இந்த மாதொருபாகன் அந்த மாதிரி சிற்ப உலகத்தில் வேற எங்கேயுமே கிடையாது. திருச்செங்கோடு நல்லா இருக்கு, அதை பற்றி ஒன்றும் குறைச்சலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனாலும் வாசுதேவ நல்லூரை பார்த்தவங்க அதை விட்டு மனசை அவங்களால அகற்ற முடியாது. அப்போ காலனை அழித்தவர் காலசம்ஹாரம் ஏற்கனவே தெரியும். திருக்கடவுர்ல இப்போ நம்ம முத்துலட்சுமி லக்ஷ்மணன் எல்லாம் போயிட்டு வந்தாங்களே, அந்த திருக்கடவுர்ல வந்து காலசம்ஹார மூர்த்தின்னு சுவாமிக்கு மூலஸ்தானத்துக்கு காலசம்ஹாரன்னு பேர். மார்க்கண்டேயனை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் வந்து யமனை காலால உதைச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளி தகடு போட்டு அந்த யமனோட முகத்தை மூடி வச்சிருப்பாங்க. அவர் பார்வை நம்ம பேர்ல படக்கூடாது. அந்த ஐயருக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தாக்க அந்த தகட்டை விலக்கி அந்த யமனை சிவன் காலால உதைக்கிற காட்சியை நமக்கு காட்டுவாங்க. அதனால காலாந்தகர்
அப்புறம் சிவபெருமானுக்கு அட்டவீரட்ட தலங்கள் அப்படின்னு உண்டு. திருக்கோவிலூர்னு ஒரு ஊர், திருக்குறுக்கைன்னு ஒரு ஊர், திருக்கடவூர்னு ஒரு ஊர், திருக்கண்டியூர்னு ஒரு ஊர், அப்புறம் திருவதிகை அப்படின்னு ஒரு திருநாவுக்கரசு சுவாமிகள் அவதார தலம், அப்புறம் திருவழுதூர்னு ஒரு ஊர், அதுக்கப்புறம் திருவிற்குடின்னு ஒரு ஊர், அதுக்கப்புறம் திருப்பரியலூர்னு ஒரு ஊர். இந்த 8 ஊர்லயும் சிவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அரக்கர்களை அழிச்சிருக்கிறார். திரிபுரத்தை அழிச்சிருக்காரு, தட்சனுடைய யாகத்தை அழிச்சிருக்கிறாரு, ஜலந்தராசுரன் ஒரு அசுரனை அழிச்சிருக்கிறாரு, அந்தகாசுரன் ஒரு அசுரனை அழிச்சிருக்கிறாரு, யமனை காலால உடைச்சிருக்கிறாரு, யானையினுடைய தோலை உரிச்சு தனக்கு போர்வையா போட்டிருக்கிறாரு, மன்மதனை அழிச்சிருக்கிறாரு, யமனுடைய ஒரு தலையை கிள்ளி இருக்கிறார். இந்த 8ஐயும் அட்டவீரத்தலங்கள்னு சொல்லுவோம். அட்டவீரத்தலங்களை பத்தி திருநாவுக்கரசு சுவாமிகள் ஒரே பாட்டில் இந்த அட்டவீரத்தலங்களே போட்டிருக்காரு. திருக்கோவிலூருங்கிறது இப்போ நடுநாட்டில் போயிடுது. அதுக்கப்புறம் காலசமாரமூர்த்தி திருக்கடவூரில் இப்போ சோழ நாட்டில் வந்துருக்கு. இந்த நடுநாட்டிலையும் சோழ நாட்டிலையுமே சேர்ந்து இந்த 8 தலங்கள் மனித குலத்தை காப்பாற்றுவதற்காக கெட்டவர்களை சிவன் அழித்த தலம் இந்த அட்டவீர தலங்கள். பார்த்து முத்துக்குமார சுவாமின்னு ஒரு பெரியவர் அட்டவீர தலங்கள்னு ரொம்ப பிரமாதமான ஒரு புக்கு போட்டிருக்காரு. அட்டவீர தலங்களை பற்றி 2-3 புக்கு இருக்கு தமிழ்ல. ஆகவே சைவ தொடர்புள்ள காலனை அழித்தவர், யானையை அழித்தவர், வழுவூர்னு ஒரு ஊர், அந்த வழுவூர்ல யானை தோலை உரித்தவர். அந்த ஊர்ல இருக்கிறத விட மதுரை சுந்தரேஸ்வரர் சன்னதியில அந்த யானை தோலை கோர்த்து கொண்ட சிவபெருமானுடைய வடிவம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த சுந்தரேஸ்வரர் சந்நிதிக்கு முன்னாடி இருக்கிற அந்த 16 கால மண்டபம் இருக்கணும், அதை தாண்டி உள்ளவே போக முடியாது. அவ்வளவு சிற்பக்கலையினுடைய பொக்கிஷம்னா பொக்கிஷம். அதுல அந்த வழுவூர்ல இருக்கிற மாதிரியே யானை தோல் கஜசம்ஹார மூர்த்தின்னு பேர்ல பேரிப்பான், யானை தோல் போர்த்தவர் அப்படின்னு. அடுத்தது தட்சன். இந்த தட்சனுடைய யாகத்தை வீரபத்திரர் அழிச்சு சிவபெருமான் அழித்தார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தட்சன் வந்து சாஸ்திரங்களை சொல்லி இருக்கிற கட்டுப்பாட்டை மீறி யாகம் பண்ணினான். அதனால யாகத்துல வந்து பெரிய முயற்சி பண்ணினா மட்டும் போராது. அலிங்க யாகம்னு வேதமே சொல்லு. நீ யாகம் பண்ணினா மட்டும் போராது, அதுல வேதத்தை சொல்லி இருக்கிற ஒவ்வொரு விதியையும் ஒழுங்கா பின்பற்றினாதான் அந்த யாகம் இறைவனை திருப்தி செய்யும். ஏதோ முரட்டுத்தனமா பிடிவாதத்தினால அகம்பாவத்தினால கிரியதே பகுலாயாசம் தத்ராத சமுதாகிருதம்னு பகவத்கீதையை சொல்லும். ரொம்ப பிடிவாதமா இதை வந்து வினோபாஜி வந்து கீதை பேருரைகள்ல ரொம்ப சொல்லியிருக்காரு. ரொம்ப வலுக்கட்டாயமா பிடிவாதமா நம்ம சங்கல்ப சக்தியை மன உறுதியை பயன்படுத்தி நம்ம செஞ்சோம்னு சொல்லிடுவோம், உள்ளத்துல இருக்கிற பக்தி வெளிவர. பிடிவாதம் நான் செஞ்சோங்கிற அகம்பாவம் தான் இருக்குமே தவிர உள்ளம் வந்து நைப்பு அடையாது அப்படின்னு அவர் சொல்லிடு. அதனால இந்த யாகங்கள் வழிபாடுகள் எல்லாமே சாஸ்திரோக்தம். தத்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய விவஸ்திதம் என்று பகவத்கீதையும் சொல்லுகிறோம். அதனால சாஸ்திரம்ங்கிறது முறைப்படியான வழிபாட்டுக்கு மனிதனுக்கு உதவுவதற்காக இந்த சாஸ்திரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மார்க்கண்டேயன சிவபெருமானும் விஷ்ணுவும் காப்பாத்தினத்தை பத்தி 108 குறிப்புகள் புராணத்துல இருக்குன்னு நான் படிச்சிருக்கேன். அந்த 108ஐயும் தேடி கண்டுபிடிக்க எனக்கு பொழுது இல்லை, பார்க்கணும் கொஞ்சம். நம்ம கேந்திரத்துல வந்து 18 புராணங்களுடைய நல்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதனால இந்த மார்க்கண்டேயனை வந்து எங்கெங்கெல்லாம் காப்பாத்தினாரு அப்படிங்கிறத பத்தி அந்த புராணங்கள்ல கொஞ்சம் தேடி பார்க்கணும். 108 இடங்கள்ல வந்து மார்க்கண்டேயனுக்கு சிவபெருமான வந்து அருள் புரிஞ்சிருக்காரு. அடுத்தது கண்ணப்பன். கண்ணப்பன் வந்து இப்போ வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கன்னடா மொழியில கண்ணப்ப நாயனாரை பத்தி ஒரு சினிமா இப்போ புதுசா வந்து சக்கப்போடு போடுது அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்த கண்ணப்ப நாயனார் சிற்பம் வந்து ரொம்ப பழசி, பழைய சினிமா யூடியூப்ல பார்த்தேன்.
அதில் ரொம்ப பிரமாதமாலாம் வரல. சரி, ஏதோ ஒன்றுமில்லாததுக்கு இதுவாக இருந்ததேன்னு அப்படின்னு இந்த கண்ணப்ப நாயனாருடைய சினிமாவை பார்த்தேன். அதுக்கப்புறம் வேல்முருகன். முருகனுக்கு வேலாயுதம், முருகனுக்கு வில்லாயுதமும் உண்டு. 108 சிவலிங்க சிற்பங்கள் குறிப்பிடத்தக்கவை. ஒரு பெருமா கோவில்ல 108 திருப்பதியில ஒண்ணுல நம்மாழ்வார் போன்ற மகான் பாடின ஒரு ஆலயத்துல 181 சிவலிங்க சிற்பங்களை வச்சாங்கன்னா நம்ம பெரியவங்க நமக்கு என்ன மெசேஜ் சொல்ற விரும்புறாங்க? அறிஞ்சவனும் ஒன்றும் அறியாத வாயில மண்ணு. நீ உனக்கு இவ்வளவு படிச்சும் சிவன் வேற விஷ்ணு வேற அப்படின்னு நீ நினைச்சேன்னாக்க இறைவனுடைய இரத்தமே நீ புரிந்து கொள்ளவில்லை. அப்ப சங்கரன் கோவில்ல எதுக்கு சங்கரனையும் விஷ்ணுவையும் ஒன்னா வச்சிருக்காங்க? எதுக்கு ஐயப்பன்கிற கான்செப்ட சொல்லியிருக்காங்க? எதுக்கு அரியல்லார் வேதி இல்லை ஐயன் ஐயாரன்னாருக்கேன்னு திருநாவுக்கரசு சுவாமிகள் மாதிரி ஒரு பெரிய சிவபக்தர் திருவிழாட்டில் எதுக்கு பாடியிருக்காங்க? எதுக்கு ராமேஸ்வரத்துல ராமர் சிவன் கோயில் கட்டினார்னு திருநாவுக்கரசு சுவாமிகளும் திருஞான சம்பந்த சுவாமிகளும் 20 பாட்டு பாடியிருக்காங்க? இந்த வேதங்கள் ஒழிந்து இறைவன் ஒருவர் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி பெரியவங்க நம்ம பணி செஞ்ச பேருக்கும் கூட ஏன் ஜாமி தான் பெருசு, ஓன் ஜாமி சின்னதுன்னு ஒருத்த மனுஷனை துன்புறுத்தி அடிச்சான்னா நம்ம மாதிரி இயற்கையிலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கொடுக்கும்? அதனால 181 சிவலிங்கங்கள் ஒரு பெருமாள் கோவில்ல இருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா, எவ்வளவு அழுத்தம் திருத்தமா நம்ம பெரியவர்கள் நமக்கு அந்த செய்தியை சொல்லியிருக்காங்க. சிவனுடைய ஊருத்துவ தாண்டவன் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிவனுடைய அந்த நடனம் பார்வதி தேவியை தோற்கடிச்ச இடம் தான் திருவாலங்காடு அப்படின்னு சென்னைக்கு வடக்க இருக்கு. காளி தேவி சிவனிடத்துல தோற்று போற தலமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், தசாவதார சிற்பங்கள் 384 உள்ளன. ஆகவே இந்த ராமாயண சிற்பங்கள், மகாபாரதம், பாகவதம், தசாவதாரம். இப்போ அண்மையில் உங்களுக்கெல்லாம் தெரியும் ராமர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி மெட்ராஸில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் ராமர் கெட்டவர் அப்படின்னு ஒருத்தர் பேசினார். அதை விட்டுங்க. ஆனால் தமிழை ராமாயணத்தை எப்படி கொண்டாடியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடைக்கானலில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிற பெண்கள் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு அம்மா பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டு ஆலயங்களில் ராமர் வடிவம் அவங்களுடைய பிஹெச்டி டாபிக். எத்தனை ஆலயங்கள்ல ராமருடைய உருவம் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுல பாதிக்கு மேல சிவாலயங்கள். அப்ப தமிழனுடைய சிற்ப கலைக்கே ஒரு உயிர் கொடுத்தது ராமர். இப்ப நீங்க திருநெல்வேலி போனீங்கன்னாக்கா திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலிருந்து காந்தியம்மன் போற வழியில ஒரு பெரிய தாழ்வாரம் இருக்கும். அந்த தாழ்வாரத்துல ராமருடைய வாலிவதை சிற்பமா வச்சிருக்கிறாங்க. ராமர் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா வாலி தெரிவார், வாலி இருக்கிற இடத்துல இருந்து பார்த்தா ராமர் தெரிய மாட்டார். அதெல்லாம் சிற்பக்கலையினுடைய நுட்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சுவாமி சின்மயானந்தர் அவர் அவங்களுடைய சென்னை கேந்திரம் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கம்பர் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. அந்த கம்பராமாயணம் முழுக்க முழுக்க வாலிவதையை பற்றிய புத்தகம் தான். அந்த வாலிவதையை ராமர் ஏன் மறைந்திருந்து கொன்றாக வேண்டும் அப்படிங்கிற, ராமருக்கு இருக்கிற கட்டாயம் என்ன அப்படிங்கிறத பற்றியே அந்த புத்தகம் என்ன அற்புதமா இருந்தது அப்படின்னு சொன்னா, அதுல இந்த வாலிவதத்தை பற்றி அந்த சின்மயா மிஷன் எழுதியிருக்கிற கருத்துக்களை மட்டும் வேகவாணியில தொடரா போட்டோம். இது தமிழ் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று எதற்காக சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் தத்துவம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தாலும் சொல்றேன். சில விஷயங்கள்ல இறைவனை நம்ம நேரில் பார்க்க முடியாது, இறைவனை நம்ம மறைமுகமாக தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா இறைவன் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொருள் இல்லை, நமக்கு பின்னாடி இருந்து நம்ம இயக்குகின்ற தத்துவத்துக்கு தான் இறைவன் பெயர்.
அதனால அவரை நேரில் பார்க்க முடியாது, அதை மறைமுகமாக தான் பார்க்க முடியும். அதனால இறை அவதாரங்கள் எல்லாத்திலையுமே சில மறைமுகமான கருத்துக்கள் இருக்கும். ராமாயணத்துல ராமர் வாலியை மறைந்திருந்து கொண்டார். அந்த மாதிரி மகாபாரதத்துல அந்த சிசுபாலனை அழிப்பதற்கு பகலை இரவு போல கிருஷ்ணர் சக்கராயுதத்தால சூரியனை மறைச்சார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு திருஷ்டத்யும்னன் துரோணரை கொன்னான். இப்படி இந்த மறைமுகமாக சொல்லப்படுகின்ற கருத்து. அப்புறம் நலாயினி சூரியனை மறைச்சா. இந்த மாதிரி இந்த மறைமுகம் என்பது இந்து தத்துவத்துல இன்றியமையாத ஒன்று. அது புரியலை அப்படின்னாக்க ராமர் குற்றவாளி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பிரசிடென்ட் ராதாகிருஷ்ணன் சொல்லுவாரு, அறிவுக்கு ஒரு எல்லை உண்டு, முட்டாள்தனத்துக்கெல்லாம் அப்படி ஒரு எல்லை விட கிடையாது. எவ்வளவுனாலும் சித்வான் சாமி சொல்லுவாங்க, ஒரு கணக்குக்கு எத்தனை சரியான விடை இருக்கும்? ஒரு விடை தான். ஒரு கணக்குக்கு எத்தனை தப்பான விடை இருக்கும்? லட்சக்கணக்கில் இருக்கலாம், எத்தனை நாளும் தப்பு விடை இருக்கலாம். அந்த மாதிரி வாழ்க்கை என்ற கணக்குக்கு ராமாயணம் தான் சரியான விடை. எத்தனையோ தப்பு விடைகள் இருக்கலாம். அந்த தப்பு பிடிச்சிட்டு தோங்குறவங்க உலகத்துல இருக்கத்தான் இருப்பாங்க. அப்போ இந்த ராமாயண சிற்பங்கள் திருவட்டாறு கோவில்ல நிறைய இருக்கும். மகாபாரதம் தசாவதார சிற்பங்கள் 384 உள்ளன. ஹனுமான், ராமன், சஞ்சீவி மலை, 4 கை ஹனுமான், ராமன், சீதை, லக்ஷ்மணன் சிற்பங்கள் உண்டு. குரங்குகள் பாலங்கட்டும் சிற்பங்கள் உண்டு. நீங்க கன்னியாகுமரி கோயில் வந்தீங்கன்னாக்க கன்னியாகுமரி பாலாம்பிகா சன்னதியில குரங்குகள் சிற்பம் கட்டுற பாலங்கட்டுற ஒரு சிற்பமே இருக்கு. கோவில்ல 2 தூண்ல இருக்கு. அதனால சில பேர் என்ன பண்றாங்கன்னாக்கா, ராமர் இலங்கைக்கு போக பாலம் கட்டினது ராமேஸ்வரத்துல இல்லை, கன்னியாகுமரியில தான் அப்படின்னு சொல்ற ஆட்கள் இருக்கு. இதை பத்தின படங்கள்லாம் கூட போட்டிருக்காங்க. அணில் பாலம் கட்டுவதில் உதவி செய்யும் நிகழ்ச்சி வால்மீகியில் இல்லை. வால்மீகியில இல்லாத மக்கள் பேச்சு வழக்கில் வழங்கக்கூடிய எத்தனையோ கதைகள் உண்டு. அந்த மாதிரி சபரி ராமருக்கு இலந்த பழம் கொடுத்த கதையெல்லாம் கிடையாது, வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. சபரி ராமரை சந்திச்சா, நீ ரிஷிமுக பர்வதத்துல போய் நீ சுக்ரீவனையும் வாலியையும் சந்தி அப்படின்னு சொன்னதெல்லாம் வால்மீகியில் இருக்கு. இந்த இறந்த பழம் கொடுத்தா, எச்சல் பழம் கொடுத்தா, இதெல்லாம் பிற்காலத்துல அன்புனால அபிமானத்தினால வளர்ந்த கதைகள். ராமராவண போர்க்காட்சி ரொம்ப முக்கியமானது. வால்மீகியே சொல்றாரு, ராமராவணத்துல போர்க்காட்சிக்கு சமமானது ராமராவண போர்க்காட்சி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த ராமராவண யுத்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காளிங்க நிறுத்தனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காளிங்க நிறுத்தனங்கிறது என்ன அப்படின்னாக்க, நம்ம குண்டலினி அப்படிங்கிறது நம்ம முதுகெலும்புக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தி. அதனுடைய உச்சந்தலையில இறைவன் இருக்கிறான் என்பதை காட்டுவதற்காகத்தான் ஒரு பாம்பு மேல கிருஷ்ணன் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுவது. கோவர்தன மலையே கண்ணன் தூக்கிய காட்சி, கோலையா பீடம் என்ற யானையை கண்ணன் கொல்லும் காட்சி, கஜேந்திர மோட்சம், வேணுகோபாலன் சிற்பங்கள். வேணுகோபாலின் புல்லாங்குழல் இசை கேட்டு புலி, பசு, கன்றுக்குட்டி, எலி, பாம்பு மயங்கி நிற்கின்றன. திருவிளையாடல்னு ஒரு சினிமா வந்தது. அந்த திருவிளையாடல் சினிமால சிவன் ஒரு சங்கீத எதிரியை ஜெயிக்கிறதுக்காக வருவார். அப்படி எதிரியை ஜெயிக்கிற போது அவர் பாடுறதை கேட்டு செடி கொடிகள்லாம் கூட நின்றுடும் அப்படின்னு. இது பாகவதத்திலேயே வர. இறைவனுக்கு இசை உணர்வு எப்படின்னா, அவருடைய இசையை கேட்பதற்காக படைகள்லாம் நின்றுடுமா, பாம்பெல்லாம் நின்றுடுமா, குழந்தையெல்லாம் நின்றுடுமா, செடிகளெல்லாம் அசையாம நின்றுடுமா. அவ்வளவு சிவபெருமானுடைய இசை அறிவு அவ்வளவு நுணுக்கமானது. அதை அந்த திருவிளையாடல் சினிமாவில் ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. ராமன் சிற்பம் 43 உள்ளன. இதெல்லாம் யாருக்கோ பதில் சொல்றதுக்காக எழுதின மாதிரி இருக்குல்ல. தமிழ்நாட்டு ஆலயங்களில் ராமர் சிற்பங்கள் அப்படின்னா ஒரு 200க்கு மேல ஆலயங்களை அந்த அம்மா கணக்கில் எடுத்து PhD பண்ணியிருக்காங்க.
அதனால அவ்வளவு ராமர் சிற்பங்கள். அதுக்கப்புறம் பரிபாடல்லேருந்து அகநானூர்லேருந்து இன்னி வரலையும் வாலி எழுதின அவதார புருஷன் அப்படிங்கிற ராமாயண புதுக்கவிதை வரலையும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் புது 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 ராமாயணம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்மாழ்வார் கற்பார் ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ, உலகத்துல நம்ம படிக்க வேண்டியது ஏதாவது உண்டு அப்படின்னா ராமனுடைய வாழ்க்கை, ராமனுடைய பண்பு, ராமனுடைய உருவம், ராமனுடைய வாழ்க்கை, ராமனுடைய உறவுகள், ராமாயணம். இதைத்தான் தமிழர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லா சிவாலயங்களிலுமே நரசிம்ம சிற்பம் உண்டு. நம்ம கன்னியாகுமரி அம்மன் கோவில் வாசல்ல இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலிருந்து கன்னியாகுமரி ஆலயங்கள் எல்லாத்திலையுமே நரசிம்மருக்கும் அம்மனுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. இந்த ஊர் பண்டிதர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நானும் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் துவாரபாலர்கள் 3 ஜோடி. அது சண்டன் பிரச்சண்டன், ஜெய விஜயன், ஹரிபுத்திரன், சுபத்திரன் என்று. அப்ப அந்த ஜெய விஜயன் அப்படிங்கிறவங்கள இந்த சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனாதனர் பார்க்க போகும்போது அவங்க தடுக்கிறாங்க. அந்த ஜெய விஜயன் தடுக்கிறாங்க, திருமாலை பார்க்க விடாம. உடனே இவங்க சபிச்சுடுறாங்க. சபிச்ச உடனே திருமால் அவங்களுக்கு வரம் கொடுத்து, நீ என்னோட பகைவனாயிருந்து 3 ஜென்மத்துல என்னை திரும்ப அடையறையா, என்னுடைய பக்தனாயிருந்து 108 ஜென்மத்துல அடையறான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு இறைவா, உங்களை பிரிச்சு எங்களால இருக்கவே முடியல, அதனால நாங்க 3 ஜென்மங்கள் எடுத்து உங்களுடைய பகைவனாயிருந்து ரொம்ப சீக்கிரமே உங்ககிட்ட திரும்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் ராவணன், கும்பகர்ணன், கம்சன், சிசுபாலன், அப்புறம் ஹிரண்யகசிபு, ஹிரண்யாட்சன், இந்த 3 ஜோடிகள் இந்த ஜெய விஜயன் என்ற திருமாலுடைய வைகுண்டத்துல வாயில் காப்பர்கள் தான் பக்திக்கு உதாரணமாக இருப்பதற்காக அப்படி காட்டினாங்க. இதுக்கு வித்வேஷ பக்தின்னு பேர். பாகவதத்துல இந்த வித்வேஷ பக்தி அதை காட்டுறவங்களுக்கு பொருந்துமே ஒழிய நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்கு பொருந்தாது என்றே சொல்லியிருக்கிறாங்க. ரதி மன்மதன் வரலாறு வசந்த காலத்துடன் தொடர்புடையது. மன்மதன் திருமாலின் புதல்வன். ரதிக்கு பார்வதி உயிர் கொடுத்தாள். சிவன், விஷ்ணு 2 ஆலயங்களிலும் சிற்பங்கள் அழகாக செதுக்கப்பட்டிருக்கும். இவ்வாலயத்தின் சிறப்பு மரச்சிற்பங்கள். ராமர் பட்டாபிஷேகம், சிவக்காட்சிகள், தவமுனிவர், நரசிம்மன் எல்லாத்துக்கும் மரத்தால சிற்பம் பண்ணி செப்பு தகடுகளால போர்த்தி அந்த உள்ள இருக்கிற மரச்சிற்பத்தினுடைய வடிவம் தெரியும்படி செஞ்சிருப்பான். அவ்வளவு அழகுன்னு அவ்வளவு அழகு. ஆதிகேஸ்வர ஆலய ஓவியங்கள் புராணம், இதிகாசம், பாகவதம், சமூகம் தொடர்புடையவை. 48 கல்வெட்டுக்கள் உள்ளன. திருவட்டாற்றை புறநானூற்றுல பாடியிருக்காங்க. ஆதித்ய வர்மராஜா தசாவதார சரித்தம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஆதிகேசவர் துதின்னு ஒரு புத்தகம், பெருமாள் சாமி கதைன்னு ஒரு புத்தகம், நம்மாழ்வார் பாடல்கள் 11. இதை தவிர கேசவன் தமர் அப்படிங்கிற பேர்ல நம்மாழ்வார் எழுதின இன்னொரு 18 பாடல். திரு ஆசிரியம் என்ற பாடலில் ஆதிகேஸ்வரர் மீது திருமால் பள்ளி கொண்ட தோற்றத்தை வர்ணிக்கின்றன. 108 திருப்பதி எந்தாதி, 108 திருப்பதி திருப்புகள், திவ்ய தேச பாடல், மதுரானந்தாஜியோட பாடல், கிருபானந்த வாரியார் பாடல். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை நாமும் வழிபட்டு பெருமை அடைவோமாக. உலகத்துல எவ்வளவோ கோயில்கள் உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய கோயில் தான் ரொம்ப பெருமை வாய்ந்தது என்று சொல்வதில் தப்பு இல்லை. ஆனாலும் கூட இந்த திருவட்டாறு ஆலயத்தினுடைய பெருமையே தனி. அடுத்த வாரம் இத்துடன் இந்த கன்னியாகுமரி மாவட்ட கோயில்கள் முடிவடைகின்றன. அடுத்த வாரம் இதோட பெரிய சப்ஜெக்ட் நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. அந்த திருவனந்தபுரம் கோயிலை பற்றி அந்த பிரின்சஸ் அஸ்வதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 400 ரூபாயில ஒரு 800 பக்கத்துல பெரிய புத்தகம் அந்த கோயிலை பத்தி அப்படி எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த கோயிலுடைய வரலாறு, அப்புறம் நாராயண குருவோட சரித்தம், அதுக்கப்புறம் சமுதாயத்துல மாற்றங்கள், அதுக்கப்புறம்
போன வாரம் நான் பேசின போது ஒரு சகோதரர் சொன்னாரு, இந்த மருமக்கள் வழியா சொத்து பரவுது, அப்பாவோட சொத்து பொண்ணுக்கு வரா மாதிரி. அதனால இப்ப வந்து கேரளா ப்ராப்பர்ல நுழையிற போது ஒரு பெரிய மகா சமுத்திரத்துல நுழையலாம். உங்க எல்லாருடைய அன்பினாலும் அந்த அனந்த பத்மநாப பெருமாளுடைய ஆசியினாலும் இந்த பெரிய கடலை நம்முடைய அறிவு என்னும் சிறிய தோணியை பயன்படுத்தி கடந்து போக இறைவனுடைய அருளை வேண்டுகின்றோம். ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். நாளைக்கு பிள்ளையார் பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் நல்லா வழிபடணும். பிள்ளையார் வந்து மகாபாரதம் முழுக்க எழுதினவர். அதனால அவருக்கு கீதையும் விஷ்ணு சாஸ்திரமும் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட பிள்ளையாரை வழிபடுகின்றனால் எல்லோருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய அருள் கிடைக்கும்.